Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை தியானிக்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துடைய பிற்பகுதி. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்திலும் அன்பு கூறுகிறான். இந்த செகண்ட் பார்ட் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆங்கிலத்துல everyone who loves the father will also love his children. நீங்க தேவனை நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மனிதனையும் நேசிச்சிருக்கணும். நீங்க மனிதனை நல்லா நேசிக்கிறீங்கன்னா அப்படின்னா நீங்க தேவனையும் நேசிக்கிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா பல நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம என்னன்னா தேவனை நேசிச்சா போதும், கடவுளை நேசிக்கிறேன், அவரை முழு இதோடு நேசிக்கிறேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, கடவுளை நேசிக்கிறது, தேவனை நேசிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு ஈக்குவல் நான் மற்ற மனிதர்களை நேசிக்கிறது. எல்லா மனிதர்களை நேசிக்கிறது எவ்வளவு ஈக்குவல்னா அது தேவனை நேசிக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமம் என்பதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற கருத்து. ஏன்னா நீங்க மத்தியில ஆண்டவர் சொல்றப்ப பாருங்க, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன கற்பனை? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப லவ் காட், லவ் அதர்ஸ், லவ் யோர் செல்ஃப். இந்த மூணுமே ஈக்குவல் அப்படின்றதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நம்ம பல நேரங்களில் கடவுளை நேசிக்கிறோம், அதனால மனிதனை நேசிக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் அ ஃபெயிலியர். அது உண்மையான அன்பு கிடையாது. ரெண்டு பேரையும் நேசிக்கணும், கடவுளையும் நேசிக்கணும், மனிதனையும் நாம் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்னை தெரசா அவங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஏன்னா அவங்க பல தொடுநோயாளிகளை அவங்களுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அப்படி அன்பா இருக்கும் பொழுது ஒரு இன்டர்வியூல அன்னை தெரசா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி இந்த மனிதர்களை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, பிகாஸ் ஐ லவ் காட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனிதர்களையும் நேசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்க மனிதர்கள் நேசிக்கிறீங்கன்னா தேவனை நேசிக்கிறது சமம் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு குறிப்பிட்ட மனிதனை உங்களால நேசிக்க முடியல, குறிப்பிட்ட பேரை நேசிக்க முடியலன்னா ஆண்டோட ஜெபம் பண்ணி அந்த பேர் எழுதி, ஆல்ரெடி இந்த விஷயங்களை ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அவங்க பேர் எழுதி நீங்க ஜெபம் பண்ணினா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை தருவாரு. இன்னைக்கு நான் திரும்பி அதை ரிப்பீட் பண்றேன். உங்களால நேசிக்க முடியாத மனிதர்களை ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட மனிதனை, இந்த குறிப்பிட்ட மனுஷனை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரத்துல கேட்பீர்களானால் கண்டிப்பா ஆண்டவர் அந்த மனிதர்களை நேசிப்பதற்கான சில வழிவாசல்களை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அப்பொழுது நீங்க தேவன் சொன்ன இந்த கட்டளையை பரிபூர்ணமாய் உங்களால் நிறைவேற்ற முடியும். அன்னை தெரசா போல உங்களாலையும் தைரியமா நீங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த மூணுமே ஈக்குவல் அப்படின்றப்ப இந்த 3 பேர் மேலையும் நம்ம காட்டுகிற அந்த அன்பும் ஈக்குவலா தானே இருக்கணும். அப்படி இந்த நாளிலிருந்து எல்லாரையும் நேசிக்க, தேவனை நேசிக்க, உங்களையும் நேசிக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you and have a great day.